வணக்கம் ராஜ்குமார். எங்கள் பிள்ளைகளை தேடும் போராட்டத்தை மரண சான்றிதழ் அல்லது நிதியுதவி மூலம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டாம். காணாமல் ஆக்கப்பட்டோரின் தமிழ் தாய்மார்கள். இலங்கையில் காணாமல் ஆக்கல் பற்றிய அலுவலகம் காணாமல் ஆக்கப்பட்ட தங்கள் உறவுகள் தொடர்பான நடவடிக்கைக்காக குடும்பங்களை அழைத்து ஆவணங்கள், சாட்சிகள் மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை கொண்டு வருமாறு கோருவது குறித்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் தமிழ் தாய்மார்களும் குடும்பங்களும் ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளனர். மேலும் கிராம சேவகர் அதிகாரிகள் மூலம் குடும்பங்களை தொடர்பு கொண்டு OMB நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் சில குடும்பங்கள் அச்சுறுத்தப்பட்டதாகவும் அல்லது கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் உணர்வதாக தாய்மார்கள் தெரிவிக்கின்றனர். எந்த கிராம சேவர் அதிகாரியோ அல்லது வேறு அரச அதிகாரியோ காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை OMB கூட்டத்துக்கு செல்லவோ, மரண சான்றிதழை ஏற்றுக்கொள்ளவோ, வங்கி கணக்கு விவரங்களை வழங்கவோ, அச்சுறுத்தவோ, அழுத்தம் கொடுக்கவோ, கட்டாயப்படுத்தவோ கூடாது. பல ஆண்டுகளாக இந்த தாய்மார்கள் கேட்பது ஒரே ஒரு அடிப்படையான கேள்விதான். எங்கள் பிள்ளைகள் எங்கே? காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது? அவர்கள் எங்கே உள்ளனர் என்பதை நம்பகமான சுயாதீன விசாரணை மூலம் நிரூபிக்கப்படாத நிலையில் அவர்களின் குடும்பங்கள் மரண சான்றிதழ் ஏற்றுக்கொள்ள அழுத்தப்படுத்தக்கூடாது. வங்கி கணக்கு விவரங்களை கோருவது, நிதியுதவி வழங்குவதும், மரண சான்றிதழ் வழங்குவதும் நடவடிக்கையுடன் இணைக்கப்பட்டால் அது மிகவும் கவலைக்குரியது. குடும்பங்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவி அவர்களின் பிள்ளைகளை இறந்து விட்டதாக ஏற்றுக்கொள்வதற்கான பணமாகவோ, அவர்களை தேடுவதை நிறுத்துவதற்கான நிபந்தனையாகவோ, உண்மை மற்றும் நீதியை போராட்டத்தை முடிப்பதற்கான வழியாகவோ இருக்கக்கூடாது. சர்வதேச சமூகத்தால் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் உதவிகள் நோக்கம் உண்மை, நீதி மற்றும் நீதி கிடைக்கும் வரை தாய்மார்கள் வாழ்வாதார ரீதியாக தங்களை தாங்கிக் கொள்ள உதவுவதாக இருக்க வேண்டும். அந்த உதவி தீர்க்கப்படாத காணாமலாக்கப்பட்டோர் வழக்குகளை நிர்வாக ரீதியாக மூடுவதற்கான கருவியாக மாற்றக்கூடாது. ஒரு தாய் மனிதாயுமான அல்லது வாழ்வாதார நிதியுதவியை பெற்றுக் கொள்வதால் தனது காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகளை இறந்து விட்டதாக ஏற்றுக்கொண்டதாக கருதக்கூடாது. தனது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதை அறியும் உரிமை கைவிட்டதாக கருதக்கூடாது. சுயாதீன விசாரணைகளை, உரிமைகளை விட்டுக் கொடுத்ததாக கருதக்கூடாது. நீதி மற்றும் பொறுப்பு கூறலுக்கான கோரிக்கையை கைவிட்டதாக கருதக்கூடாது. தனது அமைதியான போராட்டத்தை முடிக்க ஒப்புக்கொண்டதாக கருதக்கூடாது. எனவே மனிதாயமான நிதியுதவிகளை, மரண சான்றிதழ் வழங்குவதற்கும் அல்லது காணாமலாக்கப்பட்டோரின் கோப்புகளை மூடி நடவடிக்கைகளை முற்றிலும் தனித்தனியாக வைத்திருக்க வேண்டும் என்று OMB மற்றும் இலங்கை அரசாங்கத்திடம் குடும்பங்கள் கோருகின்றன. மரண சான்றிதழை கேட்பதற்கு முன் குடும்பங்களுக்கு ஆதாரங்களுடன் பதில் வழங்கப்பட வேண்டும். எங்கள் பிள்ளைகளுக்கான என்ன நடந்தது? அவர் கடைசியாக எங்கே காணப்பட்டார்கள்? யாருடைய காவலில் இருந்தார்கள்? என்ன விசாரணை நடத்தப்பட்டது? அவர்கள் இறந்து விட்டதாக அரசு கூறினால் அதற்கான ஆதாரம் என்ன? அவர்களின் உடல்கள் எங்கே? பணம் உண்மைக்கு மாற்றாக இருக்க முடியாது. மரண சான்றிதழ் விசாரணைக்கு மாற்றாக இருக்க முடியாது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் நிதி உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு கூறல் கிடைக்கும் வரை அவர்களின் வாழ்வாதாரத்தை ஆதரிப்பதாக மட்டுமே பயன்படுத்தப்படுவதை ஐக்கிய நாடுகள் சபையும் சர்வதேச சமூகமும் உறுதிப்படுத்த வேண்டும். பல ஆண்டுகளாக இந்த தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக என்ன நடந்தது என்பதை அறியவே காத்திருக்கின்றனர். ஒரு வங்கி கணக்கு, ஒரு பணப்பரிமாற்றம் அல்லது ஒரு மரண சான்றிதழ் மூலம் அவர்களின் போராட்டத்தை முடித்துவிட முடியாது. எங்கள் கோரிக்கை மிகவும் எளிமையானது. எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதை சொல்லும் உண்மையை தாருங்கள், நீதியை தாருங்கள். வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிதியுதவி எங்கே? சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்கள் உண்மை மற்றும் நீதியை தேடும் காலத்தில் அவர்களின் வாழ்வாதாரத்துக்காக மாதம் 6000 நிதியுதவி வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டது. 5 ஆண்டுகளுக்கு 6000 ரூபாய் படி ஒரு குடும்பத்துக்கு 3,60,000 ரூபாய். எனவே தாய்மார்கள் கேட்கிறார்கள், வாக்குறுதி அளிக்கப்பட்ட அந்த பணம் எங்கே? குடும்பங்களின் வாழ்வாதாரத்துக்காக வழங்கப்பட்ட சர்வதேச உதவியை இப்போது மரண சான்றிதழை ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது நீதிக்கான போராட்டத்தை முடிப்பதற்கோ நிபந்தனையாக பயன்படுத்தக்கூடாது. இந்த நிதி தாய்மார்களின் வாழ்வாதாரத்துக்கான உதவி, அவர்களின் மௌனத்துக்கான விலை அல்ல. நன்றி.